அவங்க ஏன் அப்படி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது பாதுகாப்பு உணர்ச்சியா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஒன்ஸ் மகர ராசிக்காரர்கள் ஒருத்தரை மனதார ஏற்றுக்கொண்டால், ஒருத்தர்கிட்ட கமிட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அது காலம் முழுசும் அந்த நட்பும் அந்த உறவும் தொடரணுங்கிற நினைக்கிற காரணத்தினால, நம்ம டைப் எப்படி சீக்கிரம் போய் ஒருத்தருடைய வலையில சிக்கிடக்கூடாது. அவங்க அதுக்கு சரியான நபரா அப்படின்னு யோசிக்கிறது தப்பு இல்லையே. அதனால பொறுத்திருந்து தான் மகர ராசிக்காரர்கள் காதல் விஷயத்தில் கூட ஒரு முடிவை அறிவிப்பார்களே தவிர, எடுத்தோம் கவுத்தோம்னு இன்னைக்கு பார்த்தா நாளைக்கு லவ் லெட்டர் கொடுத்தா நாளைக்கு பேசினா அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில பெரும்பான்மையாக இருக்காது. எங்கேயாவது சுக்கிரன் பாதிக்கப்பட்டு ராகு கேதுவினுடைய பாதிப்புகளில் மாட்டியிருந்தா அவசர கதியில போய் சிக்கிக்கிறதே தவிர அப்பையும் கூட யோசிச்சிருவாங்க. இது சரியா தவறா அப்படின்னு மகர ராசிக்காரர்கள் சிந்திப்பாங்க. அதே மாதிரி காதல் விஷயத்துலங்க மகர ராசிக்காரர்களை முடிவை சொல்லுங்க முடிவை சொல்லுங்கன்னு அவங்கள அனுதினமும் தொந்தரவு பண்ணவே கூடாது. அவங்க மூடுக்கு அவங்கள விட்டுறணும். அவங்க பொறுமையா எல்லாத்தையும் யோசனை பண்ணிட்டு தான் அடுத்த கட்ட முடிவையே சொல்வார்கள். அவர்களை முடிவை சொல் என்று நிர்பந்தித்தால் மகர ராசிக்காரர்கள் இவன் என்னடா இப்பயே இவ்வளோ அவசரப்படுறா, இப்பயே இவ்வளோ டார்கெட் பண்றாங்க அப்படின்னு நினைச்சு நிறைய யோசிக்கக்கூடிய ஒரு ஆட்களாக மகர ராசிக்காரர்கள் இருப்பாங்க. அதனால காதல் விஷயத்தில் மகர ராசிக்காரர்களை நீங்கள் விரும்பும் பொழுது அவர்களிடம் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடித்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை நிதானமாக பொறுமையாக அழைத்து செல்வார்கள். அவங்கள்ட்ட வேகத்தையோ அவசரத்தையோ காட்டினீங்கன்னு சொன்னீங்கன்னா நிதானமாக உங்களை விட்டு விலகுவார்கள்.